மனிதர்கள் நோய் இல்லாமல் வாழ வேண்டும் என்றால் மூலிகைகளின் பயன்பாடுகளை அறிந்து கொண்டு அவற்றை முறையாக பயன்படுத்த வேண்டும். ஆதலால் டாக்டர் கௌதமன் அவர்கள் இன்றைக்கு எந்த மூலிகைகளின் பயன்பாடுகளை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தாவரத்துடைய பெயர் புன்னை மரம் அப்படின்னு சொல்லுவோம். பொதுவாக அந்த புன்னை மரம் அப்படிங்கிறது ஆங்கிலேயர்களுடைய காலத்திலிருந்து ரொம்ப பிரசித்தமாக இருக்கக்கூடிய ஒரு வகையான தாவரம் சொல்லலாம். என்ன காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த காலத்தில் இந்த செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ்ன்னு இப்போ நம்ம சொல்லக்கூடிய பால்வினை நோய்களுடைய தாக்கம் மிக அதிகமாக இருந்தது. குறிப்பாக ஆங்கிலேயர்களுக்கும் வெளிநாட்டிலிருந்து வந்தவர்களுக்கும் மிக மிக அதிகமாக இருந்த ஒரு நோயாக இருந்தது. நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா அந்த நோயுடைய காரணத்தினாலேயே அவர்களுடைய ஆணுறுப்பு முழுமையாக பழுதடைந்து போயிருந்த ஒன்று இருந்தது. இரண்டாவது, அது ஏற்படுத்தக்கூடிய வலி நரம்பு நோயாக மாறி உடல் முழுவதும் ஊசி குத்தி கொண்டே இருப்பது போல வலி ஏற்படுத்தக்கூடிய ஒரு பிரச்சனையாக இருந்தது. அந்த காலத்திலலாம் பார்த்திங்கன்னா அதிகமான ஆன்டிபயோட்டிக்ஸ் மருந்துகள் அப்படிங்கிறது அதிகமாக கிடைக்கிறது கிடையாது. இரண்டாவது, மாடர்ன் மெடிசன், அந்த காலத்தில் இருக்கக்கூடிய மாடர்ன் மெடிசன் மருந்துகள் எதுவுமே பார்த்திங்கன்னா அவர்களுக்கு தீர்வளிக்கக்கூடிய ஒரு மருந்துகளாக இருந்ததே இல்லை. அப்போ அந்த மாதிரி நேரங்களில் பார்த்திங்கன்னா இந்த புன்னை மரத்திலிருந்து எடுக்கக்கூடிய அந்த சாம்பல் இந்த பால்வினை நோயை நீக்கக்கூடிய ஒரு மருந்தாக இருந்தது அப்படிங்கிறத ஒரு ஆங்கிலேயர் ஒரு சித்த மருத்துவர் மூலம் எடுத்துக்கொண்ட போது தெரிய வந்தது. அதன் பிறகு பார்த்திங்கன்னா அந்த மருந்துகளுடைய ஆராய்ச்சி மற்றும் அந்த மருந்துகளை பால்வினை நோய்க்கு உபயோகப்படுத்தக்கூடிய முறை பார்த்திங்கன்னா மிக மிக அதிகமாக இருந்தது. அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 200 ஆண்டுகளுக்கு முன்பே இருந்து புன்னை மரத்திலிருந்து எடுக்கக்கூடிய மரப்பட்டையுடைய சாம்பல், புன்னை மரத்திலிருந்து பதப்படுத்தி எடுக்கக்கூடிய அந்த சாம்பல் பால்வினை நோய்களுக்கு உபயோகப்படுத்தப்பட்டு வருகிறது அப்படிங்கிறது இன்றைக்கும் டாக்குமெண்டல் எவிடன்ஸாக நமக்கு தெரிய வருது. புன்னை மரத்தை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா சிறுநீரக மண்டலம் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள், உதாரணத்திற்கு சிறுநீர் கழிக்கும்போது ஏற்படுகின்ற எரிச்சல், சிறுநீர் கழிப்பதற்கு முன்பு அல்லது பின்பு பார்த்திங்கன்னா வெண்மை நிறமாக வெளிவருகின்ற ஒரு கசிவு, இது ஆண் பெண் இருபாலருக்குமே ஏற்படும். பெண்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா சிறுநீர் கழிக்கும்போது முதல்ல தயிர் போன்ற வெண்மையான ஒரு பொருள் முதல்ல வெளியில் விழுந்து அதன் பிறகு சிறுநீர் கழிக்க வேண்டும். ஆண்களுக்கும் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு சிறுநீர் கழிக்கும்போது முதல்ல தயிர் போன்ற ஒரு பொருள் வரும், அல்லது சிறுநீர் கழித்து முடித்த பிறகு வெண்மை நிறமாக சிறுநீர் கழிக்க ஆரம்பிப்பார்கள். இதெல்லாம் உடலில் குறிப்பாக ஆணுடைய இனப்பெருக்க மண்டலத்தில், பெண்களுடைய இனப்பெருக்க மண்டலத்தில் ஏதோ ஒரு இன்ஃபெக்ஷன் இருக்குது அப்படின்னு நமக்கு சொல்லக்கூடிய குறிகள். இதை நம்ம கவனிக்காமல் விடும்போது என்னாகும்னா, சிறுநீர் கழிப்பதற்கு முன்பு அடி வயிற்று பகுதியில் கடுமையான ஒரு வலி ஏற்பட ஆரம்பிக்கும். அடி வயிற்று பகுதிகளில் ஏற்படக்கூடிய அந்த கடுமையான வலி சிறிது நேரத்துக்கு பிறகு பார்த்திங்கன்னா சிறுநீர் கழிக்கும்போது ஏதோ ஒரு வெந்நீர் உடலிலிருந்து, கொதிக்கின்ற தண்ணீர் உடலிலிருந்து வெளியே போகுதுன்னா எந்த அளவுக்கு நமக்கு ஒரு எரிச்சலும் வலியும் ஏற்படுமோ அந்த அளவுக்கு கடுமையான வலி ஏற்படும். இதற்கு பிறகும் சரியான மருந்துகள் உட்கொள்ளவில்லை என்றால் பார்த்திங்கன்னா அவர்களுக்கு சதா சர்வகாலம் ஒரு வெட்டுகின்ற வலி, ஒரு கையை வெட்டிக்கிட்டோம்னா நமக்கு எவ்வளவு வலி வரும், ஒரு ஊசியை கொண்டு கையை குத்தினோமேயானால் நமக்கு எவ்வளவு வலி வருமோ அதே அளவுக்கு வலி பார்த்திங்கன்னா நமக்கு கால்களில், இடுப்பு பகுதிகளில், தொடை பகுதிகளில், குறிப்பாக சிறுநீரக பகுதிகளில், இனப்பெருக்க மண்டல உறுப்புகள்லாம் ஏற்படுவதை நம்ம பார்க்கலாம். இது கவனிக்காமல் விடும்போது பார்த்திங்கன்னா பல நேரங்களில் துர்நாற்றம் இருக்கக்கூடிய ஒரு சிறுநீராக அது வெளியேற ஆரம்பிக்கும். சில நேரங்களில் பார்த்திங்கன்னா அந்த உறுப்புகளை சுற்றி, இனப்பெருக்க மண்டல உறுப்புகளை அல்லது சிறுநீர் கழிக்கக்கூடிய உறுப்புகளை சுற்றி கட்டிகள், சிவப்பு நிறமான காயங்கள் இவையெல்லாம் ஏற்பட ஆரம்பிக்கும். இதெல்லாமே பால்வினை நோய்களோ அல்லது சிறுநீரக மண்டலத்தில் ஏதோ ஒரு தொற்று நோயோ நமக்கு இருக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடிய குறிகள். இதை சரி செய்யக்கூடிய சக்தி, குறைக்கக்கூடிய சக்தி புன்னை மரத்திற்கு உண்டு. பொதுவாக புன்னை மரத்திலிருந்து எடுக்கக்கூடிய அந்த மரப்பட்டை அல்லது வேர்பட்டை அல்லது பழம் இவை அனைத்தையுமே ஒரு சட்டியில் இட்டு சீல் செய்து அதை எரித்து சாம்பலாக்கக்கூடிய அந்த ஒரு சாம்பல், அந்த சாம்பலை ஒரு நாளைக்கு 1 கிராம் அளவுக்கு வெண்ணெயுடன் கலந்து அல்லது வாழைப்பழத்திற்கு உள்ளே வைத்து சாப்பிட வேண்டும். அந்த மாதிரி சாப்பிடும்போது எவ்வளவு நாள்பட்ட பால்வினை நோய்களாக இருந்தாலும், எவ்வளவு நாள்பட்ட சிறுநீரக மண்டலத்தில் ஏற்படுகின்ற தொந்தரவுகளாக இருந்தாலும்
அவையெல்லாம் படிப்படியாக குறைந்து சரியாகிறத நம்ம பார்க்கலாம். அந்த அளவுக்கு பால்வினை நோய் சம்பந்தப்பட்ட கோளாறுகள் மற்றும் சிறுநீரக மண்டலம் சம்பந்தப்பட்ட கோளாறுகளை குணப்படுத்துவதற்கு புன்னை மரத்திலிருந்து எடுக்கக்கூடிய அந்த சாம்பல் ஒரு சிறந்த மருந்தாக இருக்கிறது. இரண்டாவது, இன்றைக்கு நிறைய இடங்களில் நம்ம பார்க்குறோம், பூச்சி கடிக்க மருந்து கொடுக்குறாங்க அப்படிங்கிற ஒரு கான்செப்டை பார்க்குறோம். நிறைய கிராமங்களில் பார்த்திங்கன்னா இந்த வைத்தியர் என்ன பண்ணுவார்னா, ஒரு வெண்மை நிறமான பொடியை தேனில் கலந்து 3 நாள் சாப்பிடுங்க, இது சாப்பிடும்போது புளிப்பு உப்பு மட்டும் சாப்பிடாதீங்க, ஒரு பத்தியம் கொடுத்து அனுப்புவார். எவ்வளவு அதிபயங்கரமான தோல் நோயாக இருந்தாலும், சில நேரங்களில் தோலே அழுகி அதிலிருந்து தண்ணீர் ஊற்றுகின்ற அளவுக்கு மோசமான தோல் நோயாக இருந்தாலும் கூட வெறும் அந்த 3 நாட்கள் அந்த மருந்துகளை சாப்பிடும்போது உடனே அது ஒரு கட்டுக்குள் வருவதை பார்ப்போம். பெரும்பாலும் அந்த மாதிரி வைத்தியர்கள் கொடுக்கக்கூடிய மருந்து பார்த்திங்கன்னா அந்த புன்னை மரத்திலிருந்து எடுக்கக்கூடிய அந்த வேர் சாம்பலாகத்தான் இருக்கும். அதிலிருந்து எடுக்கக்கூடிய வேர் சாம்பலை காலை ஒரு முறை உணவுக்கு முன்பு, இரவு ஒரு முறை உணவுக்கு முன்பு சிறிதளவு தேன் அல்லது வெண்ணெயில் கலந்து சாப்பிட வேண்டும். அந்த மாதிரி சாப்பிடும்போது கட்டுப்படுத்த முடியாமல் இருக்கக்கூடிய தோல் நோய்கள், பல ஆண்டுகளாக இருக்கக்கூடிய தோல் நோய்கள், சோரியாசிஸ் சம்பந்தப்பட்ட தோல் நோய்கள், சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த அமாவாசை ஆரம்பிக்கும் போது தோல் நோய் மிக அதிகமாக இருக்கும். அமாவாசையிலிருந்து பௌர்ணமி செல்லும்போது பார்த்திங்கன்னா தோலில் எந்த விதமான செதில்களும் இல்லாமல் சிறிது சிறிதாக குறைந்து கொண்டே வரும். பௌர்ணமி வரும்போது தோல் நோயே இல்லாத அளவுக்கு இருக்கும். பௌர்ணமியிலிருந்து அமாவாசை செல்லும்போது மீண்டும் பார்த்திங்கன்னா உடலில் இருக்கக்கூடிய அரிப்புகளுடைய விகிதம் அதிகமாகிக் கொண்டே போய் கொண்டிருக்கும். இந்த மாதிரி ஏற்படக்கூடிய அந்த தோல் நோய்க்கு இந்த புன்னை மரத்திலிருந்து எடுக்கக்கூடிய அந்த சாம்பல் ஒரு மிகச்சிறந்த மருந்து. பொதுவாக மாடர்ன் மெடிசனில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி காலநிலைக்கும் தோல் நோய்க்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லைம்பாங்க. நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா நான் சொல்கிற மாதிரி அமாவாசை நேரத்தில் அதிகமாக இருக்கக்கூடிய தோல் நோய் பௌர்ணமிக்கு குறையும். பௌர்ணமியிலிருந்து ஆரம்பிக்கக்கூடிய தோல் நோய் அமாவாசை வரும்போது மிக அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி இருக்கக்கூடிய வறட்டுத்தன்மை காரணமாக இருக்கக்கூடிய தோல் நோய்க்கு நல்ல தீர்வளிக்கக்கூடிய அந்த மருந்து பார்த்திங்கன்னா இந்த புன்னை மரத்திலிருந்து எடுக்கக்கூடிய சாம்பல். அதே போல் பார்த்திங்கன்னா சர்க்கரை நோய், மேக விரணம் அப்படின்னு சொல்லி பாரம்பரிய மருத்துவத்தில் சொல்லுவோம். கட்டுப்படுத்த முடியாமல் இருக்கக்கூடிய சர்க்கரை நோயினால் உடலில் இருக்கக்கூடிய தசைகள் அழுக ஆரம்பிக்கின்றன, குறிப்பாக நரம்புகள் பாதிக்கப்பட ஆரம்பிக்கின்றன. அப்போ பார்த்திங்கன்னா தரையில் நடக்கும்போது கூட தரையில் நமக்கு கால் படுவதே தெரியாமல் இருக்கக்கூடிய அந்த ஒரு பிரச்சனை, அந்த மாதிரி இருக்கக்கூடிய கட்டுப்படுத்த முடியாமல் இருக்கக்கூடிய அந்த சர்க்கரை நோயை கூட கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு சக்தி இந்த புன்னை மரத்திற்கு உண்டு. எனவே நேயர்களே, புன்னை மரத்தை பொறுத்தவரையிலும் பால்வினை நோய்களுக்கும் மேகவிரணம் சொல்லக்கூடிய சர்க்கரை நோய்களுக்கும் கட்டுப்படுத்த முடியாத தோல் நோய்களுக்கும் இயற்கை கொடுத்திருக்கின்ற மிகச்சிறந்த அருமருந்து. தகுந்த மருத்துவ ஆலோசனையின் பேரில் சரியான முறைப்படி அதை பயன்படுத்தினோமேயானால் நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். சமூகத்தில் நடக்கும் நிகழ்வுகளில் நாம் கொள்ளத்தக்கவை எவை, தள்ளத்தக்கவை எவை என்பதை பற்றி நம்மிடையே பேச வந்திருக்கிறார் மனுஷபுத்திரன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். விளையாட்டுகள் என்பது 2 நாடுகளுக்கு இடையிலான நல்லுறவுகளை மேம்படுத்துவதற்காக செய்யப்படுகிற ஒரு விஷயம். நிறைய நாடுகள், நீண்ட காலமாக பகை நாடுகளாக இருந்த நாடுகள் கூட விளையாட்டுப் போட்டிகளை நடத்துவதன் மூலமாக நெருங்கி வந்திருக்கின்றன. பரஸ்பர பரிவர்த்தனைகளுக்கு, பரஸ்பர பேச்சுவார்த்தைகளுக்கு, அல்லது ஒரு நாடு இன்னொரு நாட்டை நெருங்கி வருவதற்கு விளையாட்டுப் போட்டிகள் மிக முக்கியமான காரணமாக இருந்திருக்கின்றன. இன்னும் சொல்லப்போனால் இந்தியா போன்ற நாடுகளில் விளையாட்டுப் போட்டிகள் என்பது மிகப்பெரிய அளவிற்கான ஒரு விளையாட்டு உணர்வுடன் ரசிகர்களால் எதிர்கொள்ளப்படுகிறது என்பதையும் நாம் மறந்துவிடக்கூடாது. குறிப்பாக நம்முடைய சென்னை நகர விளையாட்டு ரசிகர்களை, குறிப்பாக கிரிக்கெட் ரசிகர்களை நீங்கள் எடுத்துக்கொண்டால், அவர்கள் தங்கள் நாட்டு ரசிகர்களுக்கு எப்படி தங்கள் நாட்டு விளையாட்டு வீரர்களுக்கு எப்படி ஆதரவளிப்பார்களோ அதே போல் பிற நாட்டு விளையாட்டு வீரர்களுக்கும் அவர்கள் ஆதரவளிக்கக்கூடிய ஒரு காட்சியை நாம் பலமுறை கண்டிருக்கிறோம். மேற்கத்திய தீவு வீரர்களுக்கோ, பாகிஸ்தான் வீரர்களுக்கோ, அல்லது இங்கிலாந்து வீரர்களுக்கோ, ஆஸ்திரேலிய வீரர்களுக்கோ தனிப்பட்ட ரசிகர் பட்டாளங்கள் இந்தியாவிலேயே, அது சென்னை போன்ற நகரங்களிலே உண்டு என்பது ஆச்சரியமூட்டக்கூடிய ஒன்று. அந்த அளவிற்கு வேற்றுமை உணர்வுகளை கடந்து விளையாட்டாக பார்க்கக்கூடிய ஒரு உணர்வு என்பது இந்தியாவில் உண்டு, தமிழகத்திற்கு உண்டு என்பதையும் நாம் தொடர்ந்து நம்முடைய கடந்த கால வரலாறுகளிலிருந்து நாம் பார்த்திருக்கிறோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் விளையாட்டை வைத்து, குறிப்பாக கிரிக்கெட்டை வைத்து
தொடர்ந்து இங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு மதவாத அரசியல் முன்னெடுக்கப்படுகிறது என்பது மிக மிக துரதிர்ஷ்டமான ஒரு விஷயம். நீண்ட காலமாக இந்த மதவாத அரசியல் தொடர்ந்து ஒரு உச்சக்கட்டத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. அதாவது ஒரு நாட்டோடு நமக்கு பல பிரச்சனைகள் இருக்கும், பல மோதல்கள் இருக்கும், பல சிக்கல்கள் இருக்கும். அதே சமயம் அந்த மோதல்களோடும் பிரச்சனைகளோடும் சிக்கல்களோடு தான் நாம் பேச்சுவார்த்தைகள் நடத்துகிறோம், பல்வேறு வர்த்தக உறவுகளை மேற்கொள்கிறோம், பொருளாதார உறவுகளை மேற்கொள்கிறோம், சர்வதேச அரங்குகளில் அரசியல் ரீதியான உறவுகளை கூட நாம் மேற்கொள்கிறோம். ஆக பகைக்கு நடுவே உறவும் உறவுகளுக்கிடையே சில விரிசல்களும் இருப்பது தான் அண்டை நாட்டு உறவு என்பது. இது வெளியுறவு கொள்கைகள் தொடர்பான அடிப்படை அறிவுள்ள யார் வேண்டுமானாலும் இந்த விஷயத்தை மிக எளிதில் அறிந்து கொள்வார்கள். ஆனால் கடந்த சில மாதங்களாக இந்தியாவில் நடக்கக்கூடிய விஷயங்கள் மிகவும் வருந்தத்தக்கதாக இருக்கின்றன, அச்சமூட்டக்கூடியதாக இருக்கின்றன. பாகிஸ்தானைச் சேர்ந்த ஒருவருடைய புத்தகத்தை இங்கு வெளியிட வேண்டும் என்றால் அதற்கு வகுப்புவாத சக்திகள் எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள். பாகிஸ்தானைச் சேர்ந்த ஒரு இசைக்கலைஞர் இங்கு ஒரு இசை நிகழ்ச்சியை நடத்த வேண்டும் என்று சொன்னால் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள். இப்போது பாகிஸ்தான் கிரிக்கெட் வீரர்கள் இந்தியாவில் ஹிமாச்சல் பிரதேசத்தில் உள்ள தர்மசாலா நகரில் அவர்கள் கிரிக்கெட் பந்தயத்தை இந்தியாவோடு ஆடுவதற்கு அங்கே தடை விதிக்கப்படுகிறது, அங்கே எதிர்ப்பு தெரிவிக்கப்படுகிறது. அதாவது இது எதை காட்டுகிறது? இந்தியாவில் இருக்கக்கூடிய சில முன்னாள் இராணுவத்தினர், குறிப்பாக ஹிமாச்சல் பிரதேசத்தைச் சேர்ந்த சில முன்னாள் இராணுவத்தினர் அவர்கள் அங்கு பாகிஸ்தான் வந்து விளையாடக்கூடாது என்று எதிர்ப்பு தெரிவித்ததனால் அவர்களுடைய நிலைப்பாட்டையே ஹிமாச்சல பிரதேச முதல்வர் வீர்பத்ர் சிங் அவர்களும் ஏற்றுக்கொண்டு அவர் இந்த விளையாட்டுப் போட்டிகளை அவர்கள் வந்து நாங்கள் நடத்த விரும்பவில்லை என்கிற ஒரு விஷயத்தை தெரிவிக்கிறார். அதோடு மட்டுமல்ல, முன்னாள் இராணுவத்தினர் போராட்டம் நடத்தினால் அந்த போராட்டத்தை நாங்கள் தடுக்க மாட்டோம் என்று வேறு சொல்லியிருக்கிறார். வேறு வழி இல்லாமல் தர்மசாலாவில் இருந்து அந்த விளையாட்டு பந்தயம் அங்கிருந்து கொல்கத்தாவிற்கு மாற்றப்பட்டிருக்கிறது. இது எதை காட்டுகிறது? அப்படி இந்த விஷயத்தின் அடிப்படையில் நாம் பல விஷயங்களை யோசித்து பார்க்கலாம். அதாவது மிக மிக முக்கியமாக நாம் இதில் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால், இந்த போட்டிகளை நடத்துவதன் மூலமாக எந்த விதத்தில் நாம் பாகிஸ்தான் நமக்கு எல்லையில் கொடுக்கக்கூடிய அரசியலுக்கு சாதகமான ஒரு நிலைப்பாட்டை எடுத்தவர்களாக ஆவோம்? நிச்சயமாக இல்லை. அது வேறு பிரச்சனை, இது வேறு பிரச்சனை. இப்படி முரண்பட்ட பிரச்சனைகளுக்கு நடுவே தான் நாம் பல விஷயங்களை நாம் கையாள வேண்டியிருக்கிறது. அப்படி பார்க்கிற போது இங்கு இருக்கக்கூடிய ஏராளமான அரசியல் பிரச்சனைகளை அல்லது அரசியல் நெருக்கடிகளை நாம் தீர்க்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு உறவுகள் முக்கியம், பேச்சுவார்த்தைகள் முக்கியம். மாறாக ஒரு கிரிக்கெட் அணியை நாம் இங்கிருந்து விளையாட வேண்டாம் என்று சொல்வதன் மூலமாக ராஜ்ய ரீதியான உறவுகளில் நாம் என்ன மாற்றத்தை அடையப் போகிறோம்? சரி, நாம் அப்படி பாகிஸ்தானோடு எந்த உறவும் இல்லாத, எந்த பேச்சுவார்த்தையும் இல்லாத மனிதர்களாக நாம் இருக்கிறோமா? நமது அரசு இருக்கிறதா என்றால் நிச்சயமாக இல்லை. தொடர்ந்து பாகிஸ்தானோடு பொருளாதார ரீதியான விஷயங்களுக்காகவும் இராணுவ ரீதியான விஷயங்களுக்காகவும் தொடர்ந்து நாம் பேச்சுவார்த்தைகள் நடத்தி கொண்டிருக்கிறோம். ஏன் வெளிநாடு சென்றிருந்த நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒரு நாட்டிலிருந்து திரும்பி வருகிற வழியில் திடீரென பாகிஸ்தானில் போய் இறங்கி அங்கிருந்து பிரதமரை சந்தித்து விட்டு வருகிறாரே, அதற்கெல்லாம் இங்கே இருப்பவர்கள் போராட்டம் நடத்துவார்களா? இதுதான் நம் முன்னால் இருக்கக்கூடிய ஒரு கேள்வி. ஆக வெறும் அரசியலுக்காக விளையாட்டுப் போட்டிகளை பயன்படுத்துவது என்பது மிக மிக வருந்தத்தக்க ஒரு விஷயம், மிக மிக ஒரு அவலமான ஒரு விஷயம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இந்த இடத்தில் நாம் வேறொரு விஷயத்தையும் நாம் நினைவு கொள்ள வேண்டும். எல்லைப்புறத்தில் இராணுவ வீரர்கள் கொல்லப்படுகிறார்கள் என்பது உண்மைதான். அவர்களுடைய துயரம் என்பது, அவர்களுடைய தியாகம் என்பது இந்த நாட்டில் மதிக்கப்பட வேண்டும், கொண்டாடப்பட வேண்டும், எல்லைப்புற பிரச்சனைகள் தீர்க்கப்பட வேண்டும். ஆனால் நாம் மேலும் மேலும் இது போன்ற ஒரு எதிர்ப்புகளை தெரிவிப்பதன் மூலமாக அண்டை நாட்டுடனான பகை உணர்ச்சியைத்தானே நாம் வளர்க்கிறோம். மாறாக விளையாட்டுப் போட்டிகளை நாம் அனுமதிப்பதன் மூலமாக அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய நன்மதிப்பை பெறுவோம். அவர்கள் தங்கள் நாட்டு அரசுகளுக்கு ஒரு நிர்பந்தத்தை அளிப்பார்கள். இந்தியாவுடன் இணக்கமாக இருக்க வேண்டும் என்கிற ஒரு உணர்வை அந்த நாட்டு மக்கள் ஏற்படுத்துவார்கள் என்பதை நாம் மறந்து விடுகிறோம். இன்னொரு புறம் பார்த்தீர்கள் என்றால், இராணுவத்தினுடைய இந்த புனிதத்தன்மையை யார் கெடுக்கிறார்கள்? இன்றைக்கு ஒரு தனியார் ஒரு அமைப்பு, ஒரு ஆன்மீக அமைப்பு அது ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சிக்காக தற்காலிக பாலத்தை அமைக்கக்கூடிய ஒரு பணியில் இன்றைக்கு இராணுவம் ஈடுபடுத்தப்படுகிறது. நாட்டில் அது ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ச்சையாக மாறியிருக்கிறது. இதுதான் இந்த நாட்டிற்கு, இந்த இராணுவத்திற்கு அளிக்கக்கூடிய அவமானம் என்பது. இதுதான் இராணுவ வீரர்களை தவறாக பயன்படுத்துவது என்பது. இராணுவ வீரர்கள் உண்மையில் போராடினால் இது போன்ற விஷயங்களுக்காகத்தான் போராட வேண்டும். மாறாக இரண்டு நாட்டு அரசுகளுக்கிடையே இருக்கக்கூடிய பண்பாட்டு பரிவர்த்தனைகள், கலாச்சார பரிவர்த்தனைகளுக்கிடையே தேவையற்ற பதட்டங்களை உருவாக்குவது நிச்சயமாக எந்த விதத்திலும் நமக்கு உதவி செய்யாது என்பது மட்டுமல்ல, அது இருக்கக்கூடிய சூழலை மேலும் மோசமாக்கும் என்பதுதான்.
ஆகவே நாம் எங்கே கடுமையாக நடந்து கொள்ள வேண்டுமோ அங்கே கடுமையாக நடந்து கொள்ள வேண்டும். எங்கே இணக்கம் பாராட்ட வேண்டுமோ, எங்கே உறவுகளை பராமரிக்க வேண்டுமோ அங்கே உறவுகளை பராமரிக்க வேண்டும். அப்போதுதான் ராஜ்ய ரீதியான உறவுகளை மேம்படுத்த முடியும், அந்நிய நாடுகளுடனான உறவுகளை மேம்படுத்த முடியும். அந்த வகையில் பாகிஸ்தானிலிருந்து வரக்கூடிய ஒரு எழுத்தாளனுக்கோ அல்லது ஒரு இசைக்கலைஞனுக்கோ அல்லது ஒரு கிரிக்கெட் குழுவிற்கோ எதிர்ப்பு தெரிவிப்பது என்பது நாம் சகிப்புத்தன்மையற்றவர்கள் என்கிற ஒரு உணர்வை மற்றவர்களிடம் ஏற்படுத்திவிடும். நாம் உண்மையில் நல்லிணக்கத்தை விரும்பாதவர்கள் என்கிற உணர்வை ஏற்படுத்திவிடும். நாம் அதற்கு ஒருபோதும் இடம் கொடுக்கக்கூடாது. நாடுகளுக்கிடையே இருக்கக்கூடிய உறவுகளின் வழியாகத்தான் நாம் பகையை வெல்ல முடியும், பகையுணர்ச்சியை வெல்ல முடியும் என்று சொல்லி மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இன்றைக்கு நாம் சந்திக்கவிருக்கும் சிறப்பு விருந்தினர் எந்த துறையிலிருந்து என்ன பயனுள்ள தகவல்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர். வணக்கம் நேயர்களே, விடியலேவா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் உடல் சீரமைப்பு அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் BV நாராயணமூர்த்தி அவர்கள். உடல் சீரமைப்பு அறுவை சிகிச்சை சொல்லும்போது பிளாஸ்டிக் சர்ஜரினா பொதுவாக எல்லாருமே ஒரு அழகியல் சார்ந்து உடலை நம்ம அழகுபடுத்திக்கிறதுக்கான எல்லா விஷயத்துக்கும் இதுக்கு அணுகிறோம் அப்படின்னு சொல்கிறத பார்த்துருக்கோம். ஆனால் இது அப்படி இல்லை. உடலில் எந்த பாகத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை கோளாறு இருந்தாலும் அதை சீரமைக்கிறதுக்கு தான் முக்கியமான துறையாக இது சொல்லப்படுது. இந்த துறையில் இன்றைக்கி என்ன மாதிரியான புதிய நவீனத்துவம் வந்திருக்கு, இப்படி பல விஷயங்களை நம்ம டாக்டர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். ஒரு உடல் சீரமைப்பு அறுவை சிகிச்சை நிபுணராக எங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை முதல்ல வரவேற்கிறோம் சார். இந்த சீரமைப்பு அப்படின்னு நம்ம சொல்லும் போதே பொதுவான கருத்து எல்லாருமே ஒரு பிளாஸ்டிக் சர்ஜன்னா நம்மளுக்கு இந்த உறுப்பு இது சரியா இல்லை, கோணலாக இருக்குது, கரெக்ட் பண்ணிக்கணும், இன்னும் அழகாக தெரியணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் ஒரு இந்த அறுவை சிகிச்சை நிபுணர்கிட்ட போகிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் நீங்கள் சொல்கிறீங்க இது அப்படி இல்லை. உடலில் எந்த பாகத்துலேயும் ஒரு கோளாறு, ஒரு பிரச்சனை, ஒரு விபத்துக்கு அப்புறமா ஒரு சீர்கெட்டு போச்சுனாலும் அதை முழுமையாக சரிப்படுத்துறதுக்கான துறை தான் முதன்மையான ஒரு பணி அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ இப்போ இந்த உடல் சீரமைப்பு சார்ந்து என்ன மாதிரியான புதிய நவீனத்துவம் வந்திருக்கு, யாருக்கெல்லாம் இந்த அறுவை சிகிச்சை தேவைப்படுது, அதை நம்ம செயல்படுத்த முடியுது, இப்படி நிறைய விஷயங்களை எங்கள் நேர்களோட இன்றைக்கி நீங்கள் பகிர்ந்துக்கணும் சார். முதல்ல இந்த உடல் சீரமைப்பு அப்படின்னு சொல்லும்போது இதோட பிரிவுகள் பற்றி சொல்லுங்கள் சார். பொதுவாக பிளாஸ்டிக் சர்ஜரினும் போது இந்த ஏஸ்தட்டிக் பர்பஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறத பார்க்குறோம். இது அப்படித்தானா, இல்லை என்னெல்லாம் இருக்குது? தேங்க்யூ. அதாவது பிளாஸ்டிக் சர்ஜரி நம்ம இந்தியாவோட ஒரு பெருமையான ஒரு பாகம், சர்ஜரியோட பாகம். ஸோ அதனால் பிளாஸ்டிக் சர்ஜரி இந்தியன்ஸுக்கு புதுசு கிடையாது. ஸோ சுஷ்ருதா காலத்தில் அப்போவே நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, சூர்பனகைக்கு மூக்கெல்லாம் கட் பண்ணதுனால அந்த காலத்துலேருந்து மூக்கை திருப்பி சரி பண்ணுறது. ஏன்னா முகத்தில் மூக்கு இல்லைன்னா ரொம்ப அசிங்கமாக தெரியும். மூக்கோட அதாவது ஃபங்க்ஷன், அதாவது அது வேலை என்னென்னா அழகு, எக்ஸ்ப்ரெஷன் எப்படி பண்ணுறோம், அதுக்கு எல்லா பாகமே நல்லா இருக்கணும். கண்ணோ மூக்கோ வாயோ காது அது கரெக்டாக வேலை பண்ணணும். அதே மாதிரி ஒரு உறுப்புக்கும் அடுத்த உறுப்புக்கும் ஒரு பேலன்ஸ் இருக்கணும். ஸோ நம்ம சிரிக்கும்போது எல்லாமே வெறும் வாய் மட்டும் சிரிக்காது, முகமே சிரிக்கும்னு சொல்லுவாங்க. அதனால் ஒரு பாகம் சரியில்லைன்னா அது ரொம்ப அசிங்கமாக தெரியும். எக்ஸ்ட்ரீம் ஃபார்ம், அதாவது யாராவது ரொம்ப ஒரு இது பண்ணணுன்னா அவங்கள மூக்கை போய் அறுத்துட்டு இருப்பாங்க. அப்போ அந்த ஆள் வெளியே வர முடியாது. ஸோ அவங்களுக்கு திருப்பி வரணும்னா அதாவது சரி பண்ணால் மூக்கை சரி பண்ணதுக்கு அந்த காலத்தில் பண்ணியிருக்காங்க. ஸோ ரீஹாபிலிட்டேஷன் சொன்னோன்னா அந்த காலத்தில் பனிஷ்மெண்ட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சரி பண்ணி திருப்பியும் சொசைட்டிக்கு வர மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் நமக்கு பிளாஸ்டிக் சர்ஜரி ரொம்ப காலத்துலேருந்து ஒரு 5000 இயர்ஸாக நம்மளோட ஒரு பொக்கிஷம்னு சொல்லலாம். ஆனால் நான் சொன்ன மாதிரி முகத்தில் அழகு பண்ணுறது ரொம்ப முக்கியம். இப்போது பார்த்திங்கன்னா மார்க்கெட்டிங் டிவிஷன், டிவி ஷோஸ் அந்த மாதிரி இருக்கிறது முகத்தில் எக்ஸ்ப்ரெஷன் தான் ரொம்ப முக்கியம். அதனால் முதல்ல வந்தவங்க என்ன பண்ணாங்கன்னா நம்ம முகத்தை இன்னும் நல்லா பண்ணிக்கலாம் அப்படி தான் ஆரம்பிச்சது. ஸோ பிளாஸ்டிக் சர்ஜரின்னு சொன்னோடனே உடனே எல்லாம் என்ன நினைப்பாங்கன்னா முகம் சரி பண்ணிக்கலாம், மூக்கை சரி பண்ணிக்கலான்ட்டு. ஆனால் அதாவது ரொம்ப பெரிய ஃபீல்டு. ஸோ முந்திக்கு இப்போ என்ன வித்தியாசம்னா வெறும் முகத்தை சரி பண்ணாமல் ஃபேஸ் டிரான்ஸ்பிளான்ட் கூட பண்ணலாம். அதாவது ஒரு 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 பேஷண்ட்டுக்கு முகமே அப்படியே அழுகி போச்சோ, தீ புண்ணாச்சோ, இல்லைன்னா அடிபட்டதுன்னா அது நம்ம ஃபேஸ் அதாவது அந்த காலத்துலேருந்து இந்த காலத்தில் நம்ம எவ்வளோ தூரம் வந்திருக்கோம்னா ஒருத்தர் ஃபேஸே நம்ம மாற்றிக்கலாம். ஸோ நம்ம கிட்னி டிரான்ஸ்பிளான்ட், இந்த லிவர் டிரான்ஸ்பிளான்ட்டு, இது மாதிரி ஹேண்டு டிரான்ஸ்பிளான்ட்டும் ஃபேஸ் டிரான்ஸ்பிளான்ட் அந்த அளவுக்கு நம்ம முன்னேறிஇருக்கோம்.
ஸோ அது வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம். ஆனால் அது வந்து இன்னும் ரொம்ப பேருக்கு பண்ணுற மாதிரி அந்த நிலை வரலை. ஸோ பாக்கி டிரான்ஸ்பிளான்ட்டில் ரொம்ப ஈஸியாக பண்ணுறாங்க. இந்த டிரான்ஸ்பிளான்ட் இப்போ தான் நீங்கள் இப்போது புதுமையாக நம்ம பிளாஸ்டிக் என்ன புதுசுன்னா டிரான்ஸ்பிளான்ட் தான் புதுசு, அது புதுசு. ஆனால் அது வந்து ஒரு சின்ன பாகம்தான். நம்ம மெயினாக பேச வேண்டியது வந்து ஒரு 99.99 அவங்களுக்கு வந்து வேறு ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஸோ மெயினாக வந்து நம்ம என்ன டிவைட் பண்ணிக்கலாம், பிறக்கும்போது முகத்துலேயோ கால்லையோ கையிலையோ உடம்புலையோ ஏதாவது வந்து ஊனமாக பிறக்கலாம். ஸோ சில பேருக்கு மூக்கு கம்மியாக சின்னதாக இருக்கலாம், காதே இல்லாமல் இருக்கலாம், கை வந்து ஒரு விரலில் இல்லாமல் இருக்கலாம், பெரிய விரல் இல்லாமல் இருக்கலாம். ஸோ அதிலெல்லாம் வந்து பிளாஸ்டிக் சர்ஜரி வந்து வெறும் அழகு கட்டு மட்டும் இல்லை, அதோட ஃபங்க்ஷன். இப்போ சப்போஸ் முகத்தோட ஃபங்க்ஷன் நான் என்ன சொன்னேன்னா எக்ஸ்ப்ரெஷன், பாவனைகள், பேசுகிறது. ஸோ அதை வந்து சரி பண்ணுறதுக்கு தான் நம்ம பண்ணுறோம். ஸோ அதே மாதிரி பிறக்கும்போது இது மாதிரி ஏதாவது ஸ்ட்ரக்சர், அதாவது இந்த மாதிரி ப்ராப்ளம் தான், அது வந்து திருப்பியும் முந்தி மாதிரி பண்ணி சரி பண்ணலாம். அது ஒரு ஆஸ்பெக்ட். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ரோட் டிராஃபிக் ஆக்சிடெண்ட், இண்டஸ்ட்ரியல் ஆக்சிடெண்ட், அப்புறம் இந்த மாதிரி ராயட்ஸு, ஃப்ளட்ஸு, அந்த மாதிரி நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ், மேன்மேட் டிசாஸ்டர்ஸ், ஆளுங்களுக்கு அடிபடலாம். நம்ம இப்போ முக்கியமாக பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா ரோட் டிராஃபிக்கில் பைக்கில் கீழே விழுந்துடுறாங்க, கை அடிபடுது, கால் அடிபடுது. எல்லாருமே வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா எலும்பு அடிபட்டுது அதனால் ப்ராப்ளம். எலும்போட சேர்த்து அதை சுற்றி இருக்கிறது வந்து சதையும் நம்ம தோல். ஸோ எப்போவுமே உங்களுக்கு வந்து கையிலையோ கால்லையோ முகத்துலையோ அடிபட்டால் அந்த எலும்பு வெளியே தெரிஞ்சதுன்னா அதை ஃபஸ்ட்டு மூடுறது வேலை தான் எங்களோட வேலை. ஸோ எலும்பு சரியாக ஆகணும்னா அதை வந்து நல்லா சதையோ இல்லைன்னா தோலோ வந்து நல்லா மூடி அதை பாதுகாத்து, ப்ளஸ் அந்த அடிபட்ட பாகத்துக்கு நிறையான ரத்தம் போகணும். அப்போ தான் ரத்தம் தான் மெயின். ஸோ இந்த மாதிரி பெரிய அடிபடும் போது அதை சரி பண்ணுறது பிளாஸ்டிக் சர்ஜன்ஸ் தான். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ரோட் டிராஃபிக் ஆக்சிடெண்ட்ஸ், பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியல் ஆக்சிடெண்ட்ஸு, பர்ன்ஸ், ஃபயர் ஆக்சிடெண்ட்ஸ் வந்து, ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷன்லேருந்து எல்லாருமே உடம்புல எல்லா பாகமே அடிபடலாம். முக்கியமாக நாங்கள் பார்க்குறது வந்து முகம், கை, கால். முகம் வந்து எக்ஸ்ப்ரெஷனால், கை வந்து எனக்கோ இல்லைன்னா ஆர்டினரி ஆளுக்கோ வந்து கை தான் நம்ம பிரெட் வேணும்னு சொல்லுவாங்க. ஸோ கை வேலை பண்ணால் தான் நமக்கு வந்து சாப்பாடு. ஸோ நான் கையை வந்து ரொம்ப முக்கியமாக பார்த்துக்கணும். சின்ன அடிபட்டாலும் கையில் வந்து அது வந்து ஒரு எக்ஸ்பர்ட்கிட்ட போய் பார்த்தா தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூஸ்வலி என்ன ஆகுன்னா, இது சின்ன ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட் நடக்குது, சின்ன அடிபட்டது, தைச்சிட்டு வந்துட்டோன்னு ஆகும். அது கையில் பார்த்தீங்கன்னா கை வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட், ரொம்ப சொஃபிஸ்டிகேட்டட் ஆர்கன். ஒரு சின்ன விரல்லே பார்த்தீங்கன்னா ரெண்டு நரம்பு, 2 இரத்த குழாய், 4 பெரிய இந்த இது பண்ணுற இது கை டெண்டன் சொல்லுவோம், 3 போன்ஸு ப்ளஸ் 2 ஜாயிண்ட். ஸோ இவ்வளோ சின்ன இடத்துல அவ்வளோ இது வந்து கம்பேக்டாக இருக்குது. ஸோ சின்ன அடிபட்டாலும் உள்ளே அடிபட்ட சான்ஸ் இருக்குது. ஸோ அதை வந்து ஃபஸ்ட்டு டே சரி பண்ணால் தான். நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, ஃபஸ்ட்டு டே இஸ் த பெஸ்ட் டே. ஸோ அடிபட்ட உடனே நீங்கள் வந்து ஏதோ சும்மா யாரோ தைச்சிட்டாங்க அப்படின்னா அதை சரி பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ நான் நேயர்கள் என்ன சொல்வேன்னா, எந்த பாகத்துலேயும் அடிபட்டாலும் கொஞ்சம் பெருசாக அடிந்தால் அது வந்து எக்ஸ்பர்ட்டை போய் சரியாக பண்ணால் தான் அவங்களுக்கு லாங் டேர்ம் ரிசல்ட்ஸ் வரும். ஸோ முகத்தை நான் சொன்னேன், முகத்தை பற்றி நீங்கள் எல்லாருக்குமே தெரியும், ரொம்ப முக்கியமான பாகம், ப்ளஸ் முகத்தோட உடம்புல முக்கியமான பாகம். கை ரொம்ப முக்கியம். கை இல்லைன்னா யாருமோ வேலை பண்ணி சாப்பிட முடியாது. கால் வந்து இன்னும் ரொம்ப முக்கியம். கால் அடிபட்டு காலில் ஒரு நாள் கூட நடக்கலைன்னா நீங்கள் வந்து வேறு எல்லாரோடையும் யூ பிகம் டிபெண்ட். அதாவது நீங்கள் வந்து எல்லாரோடையும் ஒரு ஹெல்ப் தேவைப்படும். ஒரு 2 அடி வைக்க கூட முடியலன்னா உங்களுக்கு வந்து ஒரு 2 பேர் வேணும். சின்ன சின்ன டெய்லி ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு எல்லாருமே ஒரு ஹெல்ப் வேணும். ஸோ அந்த மாதிரி இதான் 3 முக்கியமான உறுப்புகள் நாங்கள் பண்ணுறது. நிச்சயமாக சார். இப்போ இதில் வந்து நீங்கள் 2 பிரிவு பற்றி சொல்லியிருக்கீங்க. ஒன்று அழகியல் சார்ந்த அறுவை சிகிச்சை ஒன்று இருக்குது, இன்னொன்று முழுமையாகவே ஒரு உடல் சீரமைப்பு, ஒரு கோளாறு, ஒரு ஆரம்ப பிறவிலே இருக்கிற கோளாறாக இருந்தாலும் சரி, இடைப்பட்ட விபத்துக்கள் எதனால் இருந்தாலும் அந்த பாகத்தை நம்ம முழுமையாக சரி பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ இந்த உடல் சீரமைப்பை பற்றி இன்னும் விரிவாக பேசலாம் சார். இப்போது ஏதோ ஒரு பிரச்சனையில், இந்த ஒரு விபத்தில் ஒருத்தர் ஒரு விரலை இழக்கிறாங்க, இல்லை ஒரு ரத்த ஓட்டம் சரியில்லாமல் அந்த ஆம்பியூட்டட்னு வச்சுக்கோங்க. அந்த ஒரு கண்டிஷனில் ஒரு சீரமைப்பு அறுவை சிகிச்சை நிபுணராக அதை எப்படி ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறீங்க? இது நீங்கள் பார்த்தீங்கன்னா, கை பார்த்தீங்கன்னா சின்ன அடிபட்டாலும் நான் சொன்ன மாதிரி பக்கம் நரம்பு இருக்குது, ப்ளஸ் இந்த ஜாயிண்ட்டை மூவ் பண்ணுறதுக்கு அந்த டெண்டன்ஸ் இருக்குது. அதை வந்து ஃபஸ்ட்டு டே ரிப்பேர் பண்ணணும். ஸோ சின்ன அடிபட்டாலும் அதை ரிப்பேர் பண்ணிவிட்டு அதை வந்து சரியாகிறதுக்கு நம்ம ஏதோ கார் மாதிரி போன மாதிரி ஸ்பேர் பார்ட் போட்டோம் நெக்ஸ்ட் டைம் ஓடுற மாதிரி கிடையாது. எது இருந்தாலும் அது ரிப்பேர் பண்ணதும் 6 வாரத்தில் 8 வாரம் அதை வந்து நல்லா சரியாக பார்த்துக்கணும். அதுக்கு வந்து திருப்பி அந்த ஃபங்க்ஷன் முந்தி மாதிரி வரதா, அதுக்கு ஃபிசியோதெரப்பி பண்ணணும்.
ஃபிசியோதெரப்பி முக்கால்வாசி என்ன நினைப்பாங்கன்னா, சரி 1 மணி நேரம் ஃபிசியோதெரப்பி போகிறேன் அவங்க பண்ணுவாங்கன்ட்டு. பாக்கி ஒரு 8 மணி நேரம் நம்ம தான் பண்ணணும். ஸோ கையில் நம்ம சர்ஜன் ஆப்ரேட் பண்ணிவிட்டாலும் பாக்கி அதை திருப்பி முந்தி ஃபங்க்ஷன் வர வரைக்கும் அதோட பொறுப்பு வந்து நம்ம பேஷண்ட்டோட பொறுப்பு தான். ஸோ அதனால் நான் சொன்ன மாதிரி கையோட ஃபங்க்ஷன் வந்து 2 முக்கியமான ஃபங்க்ஷன். ஒன்று வந்து வேலை பண்ணுற ஃபங்க்ஷன், 2 வந்து கையில் தொடுற உணர்ச்சி வேணும். ஸோ எது நம்ம தொட்டாலும் இது எதுன்னு தெரியணும். சப்போஸிங் ஒரு காஃபி குடிக்கிறது, ஒரு டம்ளர் பிடிக்கணும்னா அந்த டம்ளர் எப்படி பிடிக்கணுன்ட்டு அதுக்கு ஒரு ஃபீட்பேக் வரும். இதுதான் டம்ளர்னால் இந்த மூமெண்ட்டு தான் வரணும், இவ்வளோ ப்ரெஷர் தான் கொடுக்கணும், எல்லாமே வந்து தெரியும். 2வது வந்து ப்ரொடெக்ஷன். சப்போஸிங் காஃபி உதாரணமாக சொல்கிறேன், ஒரு காஃபி வந்து டம்ளர் வந்து ரொம்ப ஹாட்டாக இருந்ததுன்னா ஹாட்டாக தெரியும், உடனே நம்ம எடுக்க மாட்டோம். ஸோ அந்த சென்சேஷன் இல்லைன்னா அடிபட்டு அந்த சென்சேஷன் வந்து நம்ம சரி பண்ணுவோம். அந்த சென்சேஷன் வர்ற வரைக்கும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ அடிபட்ட உடனே ஒன்று கை வேலை பண்ணாது, அதுக்கு ஃபிசியோதெரப்பி பண்ணணும். 2வது சென்சேஷன் வர வரைக்கும் காத்திருந்து அதுக்கும் சில ட்ரீட்மெண்ட்லாம் இருக்குது, அது பண்ணணும். இல்லைன்னா என்ன ஆகும்னா, சப்போஸிங் ஏதாவது சூடான எக்ஸாம்பிள் நான் சொல்கிற மாதிரி ஒரு ஹாட் காஃபி டம்ளர் எடுத்தோன்னா அது தெரியாமல் வந்து ரொம்ப கொதிச்சிட்ருக்கும் காஃபி, அதை அப்படியே கையில் பிடிச்சிருப்பாங்க, ஏன்னா உணர்ச்சி இருக்காது. அப்போ கை வந்து வெந்து போயிடும் திருப்பி. ஸோ இந்த 2 ஃபங்க்ஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அண்ட் ஃபைனர் மூமெண்ட்ஸ் சொல்லலாம், அது நெக்ஸ்ட்டு. ஃபஸ்ட்டு மூமெண்ட்ஸ் வந்து நம்ம சின்ன டே டு டே வேலை பண்ணுறது, சாப்பிட்றது, ஏதாவது எடுக்கிறது, அந்த மாதிரி. 2வது வந்து ஃபைனர் மூமெண்ட்ஸ், ரைட்டர்ஸ் இருக்கலாம், கம்ப்யூட்டரில் வேலை பார்க்கணும் இருக்கலாம், அவங்களாம் இந்த மூமெண்ட்ஸை எல்லாம் நல்லா வேலை பண்ணணும், ஃப்ரீயாக இருக்கணும் கையெல்லாம், ஜாயிண்ட்ஸ் எல்லாம். ஸோ அது வர்ற வரைக்கும் ரீஹேபிலிட்டேஷன் பண்ணோம். சர்ஜனோட உட்காந்துட்டு நல்லா வருதா இல்லையா ஃபாலோ அப் வந்துட்டு பண்ணால் தான் உங்களுக்கு கை வந்து திருப்பி முந்தி மாதிரி பண்ண முடியும். ஒரு ஆம்பியூட்டட் ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணக்கூடிய சூழல். சப்போஸிங் வந்து இது வந்து ஆம்புடேஷன், சப்போஸ் ஒரு விரலோ கையோ கட் ஆயிடுச்சுன்னா, ஃபுல்லாக கட் ஆச்சுன்னா அதை வந்து நம்ம திருப்பி பொருத்தலாம். ஆனால் முக்கியமாக எப்படி அடிபட்டதுன்னு தெரியணும். இது வந்து பொதுமக்களுக்கு வந்து இது ரொம்ப முக்கியமாக தெரியணும். சப்போஸிங் ஒரு வேலை பண்ணும்போது இண்டஸ்ட்ரியில் வேலை பண்ணும்போது ஒரு ஷார்ப் கட் பண்ணி நேராக கட் ஆச்சுன்னா அதை வந்து நம்ம ரொம்ப ஈஸியாக சேர்த்து விட்லாம். பட் அந்த மாதிரி ரொம்ப வரதில்லை. காரில் போகும்போது ரோல் ஆகிட்டு, இல்லைன்னா பைக்கில் போகும்போது கீழே விழுந்து அப்போது வந்து உரசி போகும்போது, இல்லைனா சம்டைம்ஸ் வந்து என்னென்னா லாரி பஸ்ஸு கை மேலே ஏறி கட் ஆச்சுன்னா அப்போ வந்து உங்களுக்கு நேராக கட் ஆகும். நான் சொன்ன மாதிரி டைரெக்டாக இண்டஸ்ட்ரியல் கட் மாதிரி வராது. அப்போ வந்து உங்களுக்கு ரொம்ப சேதம் இருக்கும், ஸ்கின்னு சேதம் இருக்கும், போனில் சேதம் இருக்கும். அதை வந்து எவ்வளோ முடியுமோ தான் பண்ண முடியும். ஸோ எல்லா ஆம்புடேஷன் விரலோ கையோ திருப்பி வைக்க முடியாது. ஆனால் நீங்கள் அதாவது மனசில் என்ன வச்சுக்கணுன்னா, எது அடிபட்டோம் அந்த மாதிரி ஆம்புடேட் ஆச்சுன்னா அதை எவ்வளோ நல்லா காப்பாற்றி டாக்டர்கிட்ட கொண்டு போகணும். ஸோ அது வந்து நீங்கள் நல்லா பக்கத்தில் ஏதோ ஒரு கிண்ணம் இருந்தால் கூட போதும், அதில் வச்சுட்டு இன்னொரு கிண்ணம், அதாவது ஐஸ் வந்து டைரெக்டாக அந்த அடிபட்ட பாகத்தோடு சேரக்கூடாது, அப்போ வந்து ஃப்ரீஸ் ஆகிடும். ஸோ நீங்கள் வந்து ஒரு கூல் டெம்பரேச்சரில் கொண்டு வந்தால் போதும், தண்ணியில் போடக்கூடாது. தண்ணி ஒரு டப்பாலேயோ இதில் பக்கத்தில் வச்சுட்டு அதை இன்னொரு டப்பாக்குள்ளே வச்சுட்டு அந்த 2வது டப்பாவுக்கு மத்தியில் ஐஸ் போட்டிங்கன்னா ஓரளவுக்கு அதை கூல் பண்ணி பக்கத்து ஹாஸ்பிட்டல் கொண்டு வரது அதை பாதுகாத்துக்கலாம். ஏன்னா அந்த அடிபட்ட பாகம் வந்து அதுக்கு ரத்தம் போகாது. ரத்தம் போகாமல் இருக்கும்போது அந்த ஆர்கனை ப்ரிசர்வ் பண்ணுறது வந்து கூல் பண்ணால் இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம டைம் கிடைக்கும். ஸோ இதுதான் ரொம்ப முக்கியமான இது கை அடிபட்டால். இப்போது இந்த உடல் சீரமைப்பை பற்றி பேசும்போது நீங்கள் முன்னாடி சொன்னீங்க நரம்பியலுக்கும் இதுக்கும் அதிகப்படியான ஒரு தொடர்பு இருக்குது, இதை யாரும் முதலையே கண்டுபிடிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு நியூரோ சர்ஜனை தான் போய் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. என்ன மாதிரியான ஒரு தொடர்பு? அதாவது முக்கியமாக பார்த்திங்கன்னா நர்வஸ் சிஸ்டமில் 2 விதமான நர்வஸ் சிஸ்டம் இருக்குது. ஒன்று வந்து பிரெயின், அதாவது சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. ஸோ பிரெயின் ஸ்பைனல் கார்டு வந்து அது நியூரோ சர்ஜன்ஸ் பார்ப்பாங்க. 2வது வந்து பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம், அதாவது பிரெயினும் ஸ்பைனல் கார்டு முதுகெலும்பு மத்தியில் போகுது இல்லையா, முதுகு தண்டு, அதுலேருந்து ஒவ்வொரு பாகத்துக்கும் நரம்பு வரும். ஸோ இந்த வெளியே இருக்கிற நரம்பை சரி பண்ணுறது வந்து பிளாஸ்டிக் சர்ஜன்ஸ் தான். ஸோ அதில் வந்து 2 விதமாக சரி பண்ணலாம். ஒன்று நரம்பு அடிபட்டுச்சுன்னா அது நரம்பை உடனே சரி பண்ணலாம். 2வது வந்து சப்போஸிங் கையிலையோ கால்லையோ ஒரு இடத்துல அது நரம்பு கட்டாச்சுன்னா வேலை பண்ணாது. ஸோ நரம்பு வர்ற வரைக்கும் இந்த கையும் காலும் அது வந்து மெயின்டைன் பண்ணணும், இல்லைனா ஜாயிண்ட் வந்து ஸ்டிஃப் ஆகிடும். ஸோ அந்த ரீஹேபிலிட்டேஷன், அதாவது நரம்போட அடிபட்டதோ இல்லைனா நரம்பு பாதிச்சதுன்னா அதோட எஃபெக்ட்ஸு
ரெண்டுமே வந்து சரி பண்ணணும். வெறும் நரம்பு மட்டும் பண்ணால் பத்தாது. நரம்பு அந்த ரீஜென்ரேஷன், அதாவது நரம்பு திரும்பி வருமா வராதா அதையும் பார்க்கணும். வந்ததுன்னா பரவாயில்ல, வரலைன்னா என்ன பண்ணணும்? சப்போஸிங் கையில் வந்து இந்த விரல் வேலை பண்ணல, அப்போ என்ன பண்ணணும்? ஸோ இந்த விரலை திருங்க வைக்கலாமா, இல்லைன்னா இதுக்கு வேறு எதாவது பண்ணலாமா? அந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி இன்னோவேஷன் தான் பிளாஸ்டிக் சர்ஜரி வந்து. இன்னோவேஷன்ஸ் எது ஒரு வேலை பண்ணலைன்னா அது வேறு விதமாக எப்படி வேலை பண்ணணும், முகத்தில் ஒரு பார்க்குறதுக்கு ஒரு நல்லா இல்லைன்னா அது வேறு விதமாக பண்ணணும். ஸோ அதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸோ கம்ப்ளீட் சொல்யூஷன். நரம்புலேயும் அதே மாதிரி தான். நரம்பு அடிபட்டதுன்னா அதை சரி பண்ணி, நரம்பு எங்கேயாவது அடிபட்டதுன்னா நரம்பு திருப்பி வளரணும். அதுக்கு 3 மாதம் ஆகும், 4 மாதம் ஆகும். அத்தனை நாள் வரைக்கும் பாக்கி அந்த உறுப்புகளை அந்த நல்ல பொசிஷனில் மெயின்டைன் பண்ணணும். ஸோ வெறும் வந்து டாக்டர்கிட்ட போனோம், ஆப்ரேட் பண்ணிட்டோம், இதுக்கப்புறம் சரியாடும் கிடையாது. ஸோ 3 months வந்து டாக்டருக்கும் பேஷண்ட்டுக்கும் ரொம்ப க்ளோஸாக இருந்து அதை எஜுகேட் பண்ணி நல்லா வருதா பார்த்து, அதுக்கு ஏதாவது பண்ணணுமா, திருப்பி ஏதாவது சர்ஜரி பண்ணணுமா, இல்லைன்னா வேறு ஏதாவது நாங்கள் என்ன சொல்லணும்னா எய்ட்ஸ்ன்னு சொல்லுவோம், அதாவது ஸ்ப்ளிண்ட்டுன்னு சொல்லுவோம், அதாவது எக்ஸ்ட்ரா பிளாஸ்டிக்லேயோ பிளாஸ்டர் பாரிஸ்லேயோ அந்த கைக்கு பண்ணுற மாதிரி சில இதெல்லாம் பண்ணி கொடுப்போம். அதெல்லாம் வச்சா தான் உங்களுக்கு ரிசல்ட்ஸ் நல்லா வரும். ஓகே. ஸோ இப்போ ஒரு விரல் இல்லை அப்படின்னா அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் ஒரு அந்த இதை வச்சு ஃபிக்ஸ் பண்ணி அதை மூமெண்ட்டுக்கு கொண்டு வர பண்ணிடுவீங்க. ஓகே. உடம்புலேயே பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்பேர் பார்ட் இருக்கும். ஸோ கிட்னி பார்த்தீங்கன்னா ஒரு கிட்னி போச்சுன்னா இன்னொரு கிட்னி வேலை பார்க்கும். அதே மாதிரி கடவுள் வந்து நமக்கு அந்த மாதிரி ஸ்பேர் பார்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ சப்போஸிங் நம்ம பெரிய விரல் தான் ரொம்ப முக்கியம். இதில் வந்து ஒரு 50% கையோட வேலை வந்து 50% பெரிய விரலுக்கு, ரெண்டாவது இது வந்து 20%, அப்புறம் 10 ஸோ 100 ஆகிடும். முக்கியமாக இந்த விரல் போயிடுச்சுன்னா இதை திருப்பி எப்படி கொண்டு வரணும்னு பார்க்கணும். அதுக்கு வேறு வித்தியாசமாக என்ன வேணால் பண்ணலாம். ஸோ இப்போது டயபெட்டிக்ஸும் இதுக்குமான தொடர்பு, ஏன்னா அந்த ஒருத்தருக்கு நீரிழிவு வியாதி இருக்குன்னாக்கா அந்த விரல்களெல்லாம் கட் பண்ணக்கூடிய ஒரு சூழல்லாம் போது அதிகப்படியாக இருக்கிறத பார்க்குறோம். அதுக்கும் இந்த துறைக்கும் ஸோ நான் கையில் சொன்ன மாதிரி, கையில் சப்போஸிங் கையில் ஒரு அடிபட்டு ஒரு நரம்பு கட்டாச்சுன்னா அந்த பாகத்துலேருந்து அதுக்கு பின்னாடி வந்து சுத்தமாக உணர்ச்சி இருக்காது. ஸோ நான் சொன்ன மாதிரி கையில் நம்ம இந்த ஹாட் சர்ஃபேஸில் எங்கேயாவது எடுத்தோம், இல்லைன்னா ஏதாவது வேலை பண்ணும்போது ஏதாவது கூர்ப்பாக எதுனா அதை குத்திக்கும். அந்த மாதிரி எத்தனையோ ஆக்சிடெண்ட்ஸ் ஆக சான்ஸ் இருக்குது கையில். டயபெட்டிஸில் ப்ராப்ளம் பார்த்திங்கன்னா இதே மாதிரி உடம்புல இந்த பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம் சொன்னல, அதாவது மெயின் நர்வஸ் சிஸ்டம்லேருந்து நரம்பு வரும், பின்னாடி முதுகு தண்டுலேருந்து கால் டிப்பு வரைக்கும் நரம்பு வரும். நரம்பு அங்கேருந்து வருதுன்னா இங்கே இருக்கிற சென்சேஷன் மூளைக்கு போகும். அதாவது நம்ம நடக்கும்போது ஒரு சின்ன பின் இருந்ததோ இல்லைன்னா சூடாக ஒரு இடம் இருந்ததுன்னா அது உடனே அது மேலே நம்ம கால் வச்சோன்னா உடனே அது பிரெயினுக்கு தெரியும் இது வந்து சூடாக இருக்குது, அது மேலே கால் வைக்கக்கூடாது. செருப்பு போடுறோம், செருப்பு வந்து புது செருப்பு போடும்போது ஃபிட் ஆகாது, அப்போது ஒரு இடத்துல வந்து அந்த செருப்பு கடிக்கும். ஸோ உடனே வந்து நம்ம எடுத்து விட்ருவோம். நமக்கு நார்மல் உணர்ச்சி இருந்தவங்களே வந்து பார்த்திங்கன்னா அந்த எங்கே அந்த புண்ணு, அந்த செருப்பு எங்கே நல்லா இல்லையோ அங்கே வந்து சின்ன புண்ணு மாதிரி வர சான்ஸ் இருக்குது. உடனே நம்ம என்ன பண்ணோம், சரி புண்ணு இருக்குன்ட்டு 2 நாள் ஷூ போட மாட்டோம். டயபெட்டிக் பேஷண்ட்ஸுக்கு வந்து சுத்தமாக தெரியாது. ஸோ அதனால் அவங்க வந்து புது ஷூ வாங்கினோன்னே அவங்க நடக்கும்போது அந்த இடத்துல ஒரு சின்ன அடிபடும், அது மேலே நடந்துகிட்ருப்பாங்க, அப்போது அந்த இடம் வந்து இன்ஃபெக்ட் ஆகிடும். ஸோ முக்கியமாக பார்த்திங்கன்னா நம்ம தோல் தான் ரொம்ப முக்கியம். ஸ்கின்னு வெளியே வந்து உங்களுக்கே தெரியும், பாக்டீரியா வந்து காற்றுலேயும் இருக்குது, மண்ணில் இருக்குது, தண்ணியில் இருக்குது, எதை தொட்டாலும் பாக்டீரியா இருக்கும். அந்த பாக்டீரியா வந்து உள்ளே போகாமல் தடுக்கிறது வந்து ஸ்கின். ஒன்றுமே வந்து உள்ளே போகாது, எவ்வளோ சின்னதாங்க உள்ளே போகாது. ஒரு சின்ன அடிபட்டாலும் அதில் வந்து பாக்டீரியா போக சான்ஸ் இருக்குது. அது போனாலும் நமக்கே பார்த்திங்கன்னா நார்மல் ஆளுங்கள் வந்து சின்ன அடிபடும், உடனே நமக்கு வலி தெரியும். வலி தெரிஞ்சோடனே நம்ம அதுக்கு கரெக்டிவ் மெஷர்ஸ் எடுத்துப்போம், வாஷ் பண்ணி ஆயின்மெண்ட் போட்டு சரி பண்ணிப்போம். டயபெட்டிக் பேஷண்ட் ஒன்றும் தெரியாது, அடிபட்டு எப்போதும் தெரியாது. ஸோ அதனால் அது பாக்டீரியா போயிட்டு அது நம்ம கால் நல்லா பார்த்துக்காது இருந்ததுனால அது வந்து அவங்க அப்படியே விட்டுருவாங்க. அது பெருசாகி சில டைம் வந்து ரொம்ப பெருசாகி இன்ஃபெக்ட் ஆகி அட்மிஷன் பண்ணி அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணோம். ட்ரீட்மெண்ட் வந்து இப்போ வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ், ஆன்டிபயோட்டிக்ஸ் எக்ஸ்பென்சிவ், சர்ஜரி பண்ண தேவைப்படும். சில டைம் வந்து சின்ன பொண்ணாக தான் சொல்லுவாங்க, காலில் ஒரு சின்ன இது என்ன செருப்பு கடி வந்து கூட காலில் போயிடுச்சுன்னுவாங்க. அது ஏன்னா நரம்பு மெயின் ப்ராப்ளம் டயபெட்டிஸில் வந்து உங்களுக்கு காலில் நரம்போட அந்த ஃபங்க்ஷன் தெரியாது. ஸோ அதனால் வந்து நீங்கள் அந்த உணர்ச்சியே தெரியாது, 2 காலில் தெரியாது. ஸோ
அதனால தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க சில பேர் ஒரு விரல் எடுத்துட்டாங்க, காலை எடுத்துட்டாங்கன்ட்டு. ஸோ சின்ன அடிபட்டால் நம்ம பார்த்துக்கணும். ஸோ டெய்லி வந்து காலை ஒரு வாட்டியாவது பார்க்கணும், க்ளீன் பண்ணணும். அப்புறம் சின்ன அடிபட்டாலும் உடனே அது மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கணும். முக்கியமாக வந்து சுகர் வந்து ரெகுலராக கண்ட்ரோல் பண்ணிக்கணும். டாக்டர்கிட்ட போயிட்டு சுகர் ஜாஸ்தி இருந்தால் எவ்வளோ சுகர் கண்ட்ரோலில் இல்லையோ அவ்வளோ வந்து உங்களுக்கு நரம்பு பாதிச்சுட்டே இருக்கும். ஓரளவுக்கு சுகர் கண்ட்ரோல் பண்ணிட்டா நரம்பு வந்து அதை விட மோசமான நரம்பு வந்து அதுக்கு மேலே மோசமாகாமல் இருக்கும். அட்லீஸ்ட் அந்த ஸ்டேஜ் மெயின்டைன் பண்ணிக்கலாம். சில பேருக்கு வந்து நரம்பு வந்து காலில் ப்ரெஸ் ஆகிடும், அதாவது கம்ப்ரெஸ் ஆகிடும் சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி ப்ரெஸ் ஆகும்போது அதை வந்து சர்ஜரி மூலமாக ரிலீஸ் பண்ணிட்டா அந்த காலை வந்து உணர்ச்சி திருப்பி வரும். ஸோ அதனால் வந்து நீங்கள் காலில் வந்து நரம்பு அடிபட்ட டயபெட்டிக் பேஷண்ட்டில் நரம்பு ஃபங்க்ஷன் இல்லை, காலில் வந்து இது உணர்ச்சி இல்லைன்னு சொன்னால் அது அப்படியே விட்டுறக்கூடாது. அது வந்து திருப்பி உணர்ச்சி வர சான்ஸ் இருக்கா, அதுக்கு டெஸ்ட் எல்லாம் இருக்குது. உணர்ச்சி வர சான்ஸ் இருக்கா, வெறும் மருந்தில் சரியாக போகுமா, இல்லைனா சர்ஜரி பண்ணி சரியாக போகுமான்னு பார்க்கணும். ஏன்னா அந்த ஒரு சில பேருக்கு வந்து அந்த ஸ்மால் விண்டோன்னு சொல்லுவோம், ஒரு சின்ன டைம் தான் இருக்குது. அந்த டைமில் நீங்கள் வந்து இந்த காலை வந்து ரிலீஸ், அந்த நரம்பு வந்து அறுவை சிகிச்சை மூலம் ரிலீஸ் பண்ணிட்டோன்னா காலுக்கு சென்சேஷன் திரும்பி வரும். பட் அந்த விண்டோ விட்டுட்டாங்கன்னா அதுக்கப்புறம் வர்றது சான்ஸ் கம்மி. இப்போ ஆரம்பத்திலே நீங்கள் சொன்னீங்க இந்த பிறவி குறைபாடு அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ ஒருத்தருக்கு காது இல்லாமல் இருக்குது அப்படின்றதெல்லாம் நம்ம இதை சிகிச்சை மூலமாக சரி பண்ணலாம் அப்படின்னும் போது மனிதன் ஒரு வளர்ச்சி தானே சார். இப்போ நம்ம ஆரம்ப காலத்தில் சின்ன வயசில் அதை சரி பண்ணது வந்து வயசானதுக்கப்புறம் கூட சரியாக இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கா, இல்லை பீரியாடிக் செக்கப் அதெல்லாம் தேவை? ஐ திங்க் இட்ஸ் எ வெரி குட் கொஸ்டின். அடல்ட்ஸில் பண்ணுற ஆப்ரேஷனுக்கும் சைல்டுஹுட் ஆப்ரேஷனுக்கும் மேஜர் வித்தியாசம் இது தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போது சப்போஸிங் நான் சொன்ன மாதிரி அடல்ட்ஸுக்கு வந்து ஒரு அடிபடுது, அன்றைக்கே நான் சரி பண்ணிட்டேன்னா முடிஞ்சது, அவ்வளோதான். ஆனால் குழந்தைங்களுக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா குழந்தை பிறக்கும்போது ஒரு லெட்ஸே 3 கிலோ இருந்ததுன்னா அவங்க வெயிட் டபுள் ஆகிடும். ஸோ வெயிட் டபுள் ஒரு 6 மந்த்ஸில் டபுள் ஆகிடும், 9 மந்த்ஸில் டபுள் ஆகிடும், அதுக்கப்புறம் திருப்பி டபுள் ஆகும். ப்ளஸ் சைஸ் பார்த்தீங்களா இவ்வளோ சின்னலேருந்து ஒரு 1.5 அடியிலேருந்து ஒரு 6 அடி வரைக்கும் மூவ் ஆகலாம். ஸோ அதனால் என்ன ஆகும்னா சில சர்ஜரிஸ் வந்து உடனே பிறந்த சில நாட்களோ இல்லைனா மாதங்களில் சரி பண்ண வேண்டியது வரும், அது பண்ணி தான் ஆகணும். ஆனால் அது வந்து குழந்தை வளர சிலது வந்து அப்படியே வளரும் நார்மலாக, ஆனால் முக்கால்வாசி வந்து அந்த டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ இது நாங்கள் வந்து டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் வந்து பிரிப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் காமனாக பார்த்திங்கன்னா வாயில் வந்து இந்த கிளெஃப்ட் லிப்புன்னு சொல்லுவோம். ஏன்னா அது மாதிரி எத்தனை டிஃப்ரெண்ட்டாக ப்ராப்ளம்ஸ் பிறக்கும்போது இருந்தாலும் பிறக்கும்போது நம்ம ஆப்ரேஷன் பண்ணோன்னே நல்லாயிருக்கும். வளரும்போது எப்படியும் அதாவது ஒரு சைடுக்கும் இந்த அடிபட்ட அதாவது பிறக்கும்போது அந்த ஊனமுட்ட சைடும் டெஃப்ரெண்ட்டாக வித்தியாசம் வரும். ஸோ நாங்கள் என்ன சொல்லுவோன்னா பிறந்தப்போ சப்போஸிங் சில ஆப்ரேஷன் வந்து 3 மாதமே பண்ணோம், சிலது 9 மாதத்தில் பண்ணுவோம். 2வது ஆப்ரேஷன் வந்து அவங்க ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி. ஸோ அதாவது ஸ்கூலுக்கு போகும்போது அவங்க வந்து யாருமே டீஸ் பண்ணக்கூடாது, கேலி பண்ணக்கூடாது. ஏன்னா கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இல்லாமல் பசங்க வந்து அதை டக்குன்னு பிக்கப் பண்ணிட்டு அவங்கள பசங்களை ரொம்ப கேலி பண்ணுவாங்க. ஸோ அது இல்லாமல் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு சர்ஜரி பண்ணதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி சர்ஜரி பண்ணுவோம். ஸோ அது வந்து ஜஸ்ட் ப்ரீ ஸ்கூல் சர்ஜரி, அதாவது இந்த எல்கேஜி இப்போ வந்து எல்கேஜிக்கு முன்னாடியே ஸ்கூலுக்கு போகிறோம். ஸோ அந்த டைமில் வந்து ஒரு சர்ஜரி பண்ணிப்போம். நெக்ஸ்ட்டு க்ரோத் ஸ்பர்ட் வந்து டீனேஜில் வரும், 9 years to 13 years. அப்போ பார்த்திங்கன்னா திடீர்னு அவங்க ஸ்டேஜரே வந்து ரொம்ப ரேப்பிடாக க்ரோத் ஆகும். அந்த க்ரோத்லேயும் திருப்பி இந்த டிஃப்ரென்ஸ் கொஞ்சம் வரும். ஸோ இதெல்லாம் வந்து நாங்கள் என்ன சொல்லலாம் டச்சப் ஆப்ரேஷன்ஸ் மாதிரி. ஸோ தேர் ஆல் கால் டச்சப் ஆப்ரேஷன். ஸோ பெரிய விஷயம் இருக்காது, பட் சின்ன ஸ்மால் ஏரியாஸ் வந்து அது சரி பண்ணால் எவ்வளோ நார்மல் பண்ண முடியுமோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இந்த துறையை பொறுத்த வரைக்குமே சார் நிறைய புதிய விஷயங்கள் என்னென்ன வந்துட்டுருக்கோ அதெல்லாம் அடாப்ட் பண்ணி பண்ணக்கூடிய ஒரு சர்ஜரி, நிறைய ஒரு க்ரியேட்டிவிட்டி இருக்கக்கூடிய ஒரு துறைன்னு சொல்லலாம். இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜி இதோட க்ரோத்துக்கு தகுந்த மாதிரி இந்த பிளாஸ்டிக் சர்ஜரி இந்த இண்டஸ்ட்ரி எவ்வளோ இன்னோவேட்டிவாக வளர்ந்துருக்கு சார்? பிளாஸ்டிக் சர்ஜரி என்னால் இன்னோவேஷன் தான். ஏன்னா வந்து ஒவ்வொரு பேஷண்ட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ பாக்கி துறையில் வந்து சப்போஸிங் ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களுக்கு வந்து அப்பெண்டிக்ஸ் எடுத்து போட்டோன்னா அது ஆப்ரேஷன் முடிஞ்சது. பட் எல்லாம் இங்கே வந்து ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கும் அவங்க வந்து எக்ஸ்பெக்டேஷன் தனி, அவங்களோட மேடப் தனி, அவங்கள வேறு என்ன பண்ணணும் தனி. ப்ளஸ் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி ஃபார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரி
ப்ளஸ் இது சர்ஜிக்கல் இண்டஸ்ட்ரி எல்லாம் ரொம்ப வெரைட்டி இருக்குது. ஸோ அது வந்து அந்த பேஷண்ட்டோட உட்காந்து பேசி பிக்கப் பண்ணிக்கலாம். ஸோ மெயின் வந்து சர்ஜரி ஒரு பாகம், நான் சொன்ன மாதிரி சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட் ஒரு பாகம். அதே மாதிரி இண்டஸ்ட்ரியோட கான்ட்ரிபியூஷன் பார்த்திங்கன்னா ஃபேஸுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபேஸில் வந்து சர்ஜரி ஒரு பாகம் அண்ட் டெக்னாலஜி வந்து பிளாஸ்டிக் சர்ஜரியில் ரொம்ப முக்கியம். ஸோ நான் என்ன சொல்லுவேன்னா, ஒன்று வந்து நான் கெமிக்கல், அதாவது ஃபிசிக்கல் மொடாலிட்டிஸ். ஃபார் எக்ஸாம்பிள் அல்ட்ராசவுண்ட் சொல்லுவாங்க, லேசர் சொல்லுவாங்க, ரேடியோ ஃப்ரீக்வன்சி சொல்கிறாங்க, அந்த மாதிரி எத்தனையோ துறை இருக்குது. ஸோ ஃபேஸ்லேயே பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஃபேஸோட முக்கியமாக வர்றது வந்து ஃபேஸோட அந்த ஸ்கின்னு ப்ளஸ் மசில்ஸ் ஏஜிங் ஆகிறது, இல்லைன்னா ஒரு மாதிரி டாக்டர் எனக்கு வந்து பார்த்தா அவ்வளோ நல்லா இல்லை அப்படின்னா, ஸோ ஸ்கின்னுக்கு தனியாக பண்ணலாம். ஸோ ஸ்கின்னுக்கு வந்து லேசர், ரேடியோ ஃப்ரீக்வன்சின்ட்டு தனியாக ஃபிசிக்கல் மொடாலிட்டிஸ், அதாவது சர்ஜரி கிடையாது, ஹீட்டோ இல்லைனா கோல்டோ இல்லைனா ரேடியோ ஃப்ரீக்வன்சி மாதிரி அது மாதிரி வச்சுட்டு அந்த ஸ்கின்னோட உள்ள அதை வந்து நம்ம எவ்வளோ டிகிரிஸ், அதாவது இப்போ பார்த்திங்கன்னா அந்த லேசர் அண்ட் ரேடியோ ஃப்ரீக்வன்சியில் அது ஸோ அட்வான்ஸ்டு. நம்ம இந்த லேயரில் இத்தனை டெம்பரேச்சர் வைக்கணும்னா அந்த டெம்பரேச்சர் கொடுக்கலாம். அதே மாதிரி லேயரிங், ஒரு லேயர் ஒன்று, எந்த லேயருக்கு எவ்வளோ கொடுக்குமோ ஒன்று சொல்லலாம். ரெண்டாவது லேயரிங், சப்போஸிங் இந்த டீப் லேயரில் வந்து நம்ம 25 டிகிரிஸ் கொடுக்கலாம், மேலே லேயரில் வந்து 10 டிகிரிஸ் கொடுக்கலாம், அப்படின்னா மிஷினில் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ தட் ஒவ்வொரு பேஸ்ட்டுக்கு அந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி உங்களுக்கு வந்து ஃபேஸ் வந்து எப்படி அந்த ஸ்கின்னை எப்படி மாற்றணும். இது வந்து வெறும் ஃபிசிக்கல் மொடாலிட்டிஸ், அதாவது ஆக்சுவலி கெமிக்கல்ஸ் கிடையாது, சர்ஜரி கிடையாது, ஜஸ்ட் ஃபிசிக்கல் மொடாலிட்டிஸ், அல்ட்ராசவுண்ட், கோல்டு, ரேடியோ ஃப்ரீக்வன்சி, லேசர். ஸோ இதை வச்சுட்டு நம்ம ஃபேஸ் வந்து ஸ்கின்னை சரி இப்போ சரி பண்ணுறதுக்கு ஃபவுண்டேஷன் மாதிரி, அதாவது உள்ளேருந்து வேலை பார்க்கும். ஸோ ஸ்கின்னு மேலே ஒன்றும் பண்ணாது, அதோட பேஸ் வந்து நம்ம சரி பண்ணிக்கலாம். இது வந்து ஃபிசிக்கல் மொடாலிட்டிஸ். ஸோ ஹோல் ஃபேஸ் பண்ணலாம், நெக்கு பண்ணலாம். அப்புறம் சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா கை வருவாங்க. ஸோ சில பேர் வந்து எல்லாம் நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு, கை மட்டும் ரொம்ப ரிங்கிள்ஸாக இருக்கும். ஸோ டாக்டர் இது வந்து கை மட்டும் வெளியே நல்லா இல்லை அப்படின்னா கை மட்டும் நம்ம ஃபிசிக்கல் மொடாலிட்டிஸில் ஹீட்டோ கோல்டோ வச்சுட்டு அந்த ரிங்கிள்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு பண்ணால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸோ இது வந்து அடிப்படை, அதாவது ஸ்கின்னுக்கு கீழே பண்ணுறது. ரெண்டாவது வந்து நீங்கள் உங்களுக்கே தெரியும் காஸ்மெட்டாலஜி, காஸ்மெட்டிக்ஸ் ப்ளஸ் ஸோ மெனி கெமிக்கல்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதை வச்சுட்டு நம்ம மேலே ஸ்கின்னை சரி பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து காம்பினேஷனாக பண்ணோம். ஸோ யாருக்கு எந்த பண்ணணும்னு பார்த்துட்டு இந்த மாதிரி கெமிக்கல் காம்பினேஷன்ஸ் எத்தனையோ வெரைட்டிஸ் இருக்குது, க்ரீம்ஸ் இருக்குது, லோஷன்ஸ் இருக்குது, ஓகே, அந்த மாதிரி. இது வந்து நம்ம ஸ்கின்னை டோன் அப் பண்ணுறதுக்கு, பிரைட்டன் பண்ணுறதுக்கு, டார்க்காக இருந்தால் கொஞ்சம் லூஸெல்லாம் லைட்டன் பண்ணுறதுக்கு, அந்த மாதிரி ஸ்கின் டோனை சரி பண்ணுறதுக்கு, அதே மாதிரி ஸ்கின்னோட ரிங்கிள்ஸை டோன் பண்ணி சரி பண்ணுறதுக்கு. ஸோ நான் சொன்ன மாதிரி ஃபிசிக்கல் மொடாலிட்டிஸ் உள்ள, கெமிக்கல் மொடாலிட்டிஸ் இது. அதுக்கப்புறம் சில இன்ஜெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ சப்போஸ் இந்த ரெண்டுலேயும் நம்ம சரி பண்ணல, சில இடத்துல டாக்டர் இங்கே வந்து ரொம்ப குழி இருக்குது அப்படின்னா அதை ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ அது பேர் வந்து ஃபில்லர்ஸ். ஸோ ஃபில்லர்ஸ்லேயும் உங்களுக்கு எக்கச்சக்கமான வெரைட்டி இருக்குது. அது உங்கள் பேஷண்ட்டுக்கு யாருக்கு என்ன கரெக்டாக எது பொருத்தமோ அதை பார்த்து டிஸ்கஸ் பண்ணி அதுக்கப்புறம் ஃபில்லர்ஸ் வச்சுக்கலாம். ஸோ முகத்துலேயோ வேறு எதுலையோ பார்த்திங்கன்னா எந்த லெவலில் பண்ணணுமோ எல்லாமே பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் த கிரேட்டஸ்ட் டெக்னாலஜி அண்ட் இன்னோவேஷன். ஸோ இன்னோவேஷன் வந்து அவங்க நம்மளுக்கு ஃபிசிசிஸ்ட் அண்ட் சயின்டிஸ்ட் வந்து ஒரு மொடாலிட்டி கொடுக்குறாங்க. அதை வந்து இந்த பேஷண்ட்டுக்கு எது கரெக்டாக கொடுக்கணும், எந்த லெவலில் ஆக்ட் பண்ணணும், அது வந்து இட்ஸ் அன் ஆர்ட். ஸோ தட் இஸ் வை பிளாஸ்டிக் சர்ஜரி இஸ் கால்ட் அன் ஆர்ட் அண்ட் சயின்ஸ். ஸோ அதனால் வந்து ஒவ்வொரு பேஷண்ட்டு டிஸ்கஸ் பண்ணி அவங்களுக்கு எது தேவையோ அந்த கரெக்டாக இது பண்ணினா தென் யூ கெட் அ குட் ரிசல்ட். நிச்சயமாக சார். உடல் சீரமைப்பு அறுவை சிகிச்சை நிபுணராக இன்றைக்கி இந்த துறையே ஒரு இனோவேஷன் சார்ந்த விஷயங்கள் தான். இது எல்லாமே ப்ரிஸ்கிரைப்டாக இது இப்படி தான் பண்ணணும்னு சொல்ல முடியாது. ஒருத்தரோட உடல் வாகு ஒரு மாதிரி இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு சிகிச்சைன்னு வரும்போது ரியலி இட்ஸ் அன் ஆர்ட். நம்ம பொதுவான கருத்து ஜென்ரலாகவே அழகியல் சார்ந்த விஷயங்களுக்கு தான் அறுவை சிகிச்சை ரொம்ப உதவுதுன்ற ஒரு கருத்தை மாற்றி முழுமையாக உடலில் எந்த கோளாறு இருந்தாலும் சரி, அது ஆரம்ப கட்டத்தில் ஒரு பிறவி கோளாறாக இருந்தாலும் இல்லை ஒரு விபத்துக்கள்னால பல உறுப்புகளை நம்ம இழக்க நேர்ந்தாலும் அதையும் சரி பண்ணுறதுக்கான ஒரு முழுமையான துறையாக இந்த துறை இருக்குது. இதில் எவ்வளோ நவீனத்துவம் வந்திருக்குன்னு பல விஷயங்களை கருத்துக்களை எங்களோட நீங்கள் முழுமையாக பகிர்ந்ததுக்கு நன்றி. நன்றி, தேங்க்யூ. நாம் அறிந்து கொள்ள வேண்டிய பல அரிய தகவல்களை அழகிய தமிழில் தொகுத்து இனிமையாக வழங்க வந்திருக்கிறார் பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல்.
அனைவருக்கும் வணக்கம். சங்க இலக்கியங்களில் சொல்லப்பட்டிருக்கிற சில உவமைகளும் சில செய்திகளும் நம்முடைய வாழ்நாள் முழுவதும் நெஞ்சத்திலே நிறுத்தி கொள்ள வேண்டிய அளவுக்கு ஆற்றல் உடையன என்று கூறலாம். சங்க இலக்கிய உவமைகளில் அழகு உண்டு, அதனை காட்டிலும் வாழ்க்கைக்கு தேவையான பயன்படு பொருள் அதற்குள் உண்டு. 8 தொகையும் 10 பாட்டும் தான் சங்க இலக்கியம் என்று நாம் கூறுகிறோம். அந்த 8 தொகையுள் ஒரு நூல் பதிற்று 10 என்பது. எப்படி புறநானூறு அகம் சாராத கொடை வீரம் போன்ற செய்திகளை பேசுகின்றதோ அதை போலவே பதிற்று 10ம் இன்னொரு புறநூல் என்று கூற வேண்டும். ஆனால் ஒரு வேறுபாடு உண்டு. புறநானூறு என்பது மூவேந்தர்களை பற்றியும் பேசும், குறுநில மன்னர்களை பற்றியும் பேசும். ஆனால் பதிற்று 10 முழுக்க முழுக்க சேர மன்னர்களை பற்றி மட்டுமே பேசும். 10 புலவர்களால் 10 மன்னர்களை பற்றி பாடப்பெற்ற பாடல்களின் தொகுப்பு என்பதால் 10 என்பதுதான் பதிற்று 10 என்று வழங்குகிறது. அந்த பதிற்று 10 10 மன்னர்களை பற்றி பாடியிருக்கிற 10 புலவர்களுள் குமட்டூர் கண்ணனார், அரிசில் கிழார் போன்றவர்கள் குறிப்பிடத்தக்கவர்கள். இவர்கள் முன்வைத்திருக்கிற சில உவமைகள் அது உவமைக்கான அழகோடு மட்டும் இல்லாமல் அதன் பொருள் நயத்திற்காகவும் படிக்க வேண்டியதாக இருக்கிறது. சிங்கத்தை பற்றிய 2 காட்சிகளை இந்த 2 புலவர்களும் தங்கள் பாடல்களில் காட்டியிருக்கிறார்கள். ஒரு மலையில் ஒற்றை சிங்கம் உலவுகிறது என்று சொன்னாலே போதும், அங்கே கூட்டம் கூட்டமாக இருக்கிற மற்ற விலங்குகளெல்லாம் நெஞ்சம் அதிர அச்சத்திற்கு ஆளாகும் என்கிறார் குமட்டூர் கண்ணனார். அதாவது அரிமான் வழங்கும் சாரல், சாரல் என்பது மலையினுடைய பெயர், சாரல் என்பதுதான் சேர நாடு. அந்த சேர நாடு தான் இன்றைக்கு கேரள நாடு. சாரல் சேரலாகி சேரல் கேரளமாயிற்று. எனவே சேர நாட்டில் எங்கு பார்த்தாலும் மலைகள், மலைகளால் சூழப்பெற்ற தேசம்தான் சேர நாடு. அந்த சேர நாட்டில் மலைகளில் எல்லாவிதமான விலங்குகளும் உலவும். அவற்றுள் ஒரு சிங்கம் உலவுகிறது என்றால் எப்போதுமே அது வெறும் எண்ணிக்கையை பொறுத்ததல்ல. சிங்கம் என்னவோ ஒன்றுதான், மற்ற விலங்குகள் கூட்டமாக இருக்கின்றன. ஆனாலும் அந்த சிங்கத்தை பார்த்து இந்த விலங்குகளெல்லாம் அச்சப்படும். ஏன் தெரியுமா? இன்னொரு பாட்டில் அரிசில் கிழார் அதற்கு விடை சொல்லுகிறார். சிங்கம் என்பதை நாம் சாதாரணமாக கருதிவிடக்கூடாது. அது புலியைப் போல சிறுத்தையைப் போல அப்படி பாய்ந்து தாக்குகிற விலங்கு இல்லை, மெல்லத்தான் நடக்கிறது. ஆனால் அடித்தால் அதனுடைய அந்த அடியின் வேகத்தை புலி கூட தாங்க முடியாது. பிறகு எப்படி மற்ற விலங்குகள் தாங்கும்? அதை அரிசில் கிழார் சொல்லுகிற போது ஒரு சிங்கத்திற்கான எடுத்துக்காட்டாக இரும் புலி கொன்று பெருங்களிறு அடும் சிங்கம் என்று அவர் சொல்லுகிறார். அரிமா என்கிற சொல்லை இரும்புலி கொன்று, மிகப்பெரிய ஒரு புலியை கொன்று அதனோடு மட்டும் நிறுத்தவில்லை, பெரும் களிறு அடும் மிகப்பெரிய யானையையும் வீழ்த்தி விடுகிற ஆற்றலை கொண்ட சிங்கத்தை போன்றவன் நீ என்று அரிசில் கிழார் அந்த மன்னனுக்கு, சேர மன்னனுக்கு உவமை சொல்லுவார். அந்த மன்னன் ஒரு சிங்கம் மாதிரி. சிங்கம் என்றால் சாதாரண சிங்கம் இல்லை, புலியையும் பெரிய யானையையும் வீழ்த்தி விடுகிற ஒரு ஆற்றலுடைய சிங்கம் என்று சொல்லுவார். ஏனென்றால் விலங்குகளிலேயே புலியையும் யானையையும் வீழ்த்துவது அவ்வளவு எளிதில்லை. புலிக்கும் யானைக்கும் மோதல் வருகிற போது கூட புலி என்ன செய்யும், யானை அதை எப்படி எதிர்கொள்ளும் என்பதை அந்த விலங்கியல் பற்றிய செய்திகளை அறிந்தவர்கள் எழுதியிருக்கிறார்கள். யார் எந்த விலங்கு எவ்வளவு பெரிய விலங்காக இருந்தாலும் எதிரில் வந்தால் யானை தன் தும்பிக்கையால் சுழற்றி அடிக்கும். சிங்கத்தை மட்டும்தான் யானையால் அப்படி சுழற்றி விட முடியாது. மற்ற எந்த விலங்கையும் யானை தன் தும்பிக்கையால் சுழற்றி தூர அடிக்கும். ஆனால் இந்த புலி என்ன செய்யும், சிறுத்தை என்ன செய்யும் என்றால் மிக கவனமாக யானைக்கு முன்னால் போய் போரிடாமல் பின்னால் இருந்து தாவி அதன் முதுகில் ஏறி முதுகெலும்பை முறித்து விடுகிற அந்த குணம் புலிகளுக்கு உண்டு. எனவே யானையின் பலம் தும்பிக்கையில் இருக்கிறது. அதன் முதுகெலும்பை முறித்து போட்டால் யானையும் வீழ்ந்து போகும் என்கிற தந்திரத்தை அறிந்து வைத்திருக்கிற விலங்கு புலி. ஆனால் சிங்கம் அப்படியெல்லாம் தந்திரமாக போரிடுவதில்லை. புலி பதுங்கி பாயும், சிங்கம் நேரடியாக தாக்கும்.
எனவேதான் அந்த சிங்கம் இரும்புலி கொன்ற சிங்கம், பெருங்கழிறு அதனையும் சாய்த்த சிங்கம் என்று அரிசில் கிழார் சொல்லுவார். அதனாலே தான் இப்போது நாம் பழைய பாடலை இந்த வரிகளோடு ஒப்பிட்டு பார்த்தால் அந்த உண்மை புரியும். குமட்டூர் கண்ணனார் எழுதுகிற போது அந்த வயல், அந்த சாரலில் அரிமான் வழங்கும் சாரல், அந்த மலைக்கு அவர் வைத்திருக்கிற பெயரே இது சிங்கம் உலாவும் மலை. மலைகளிலேயே எந்த மலைக்கு சிறப்பென்றால் சிங்கம் உலாவுகிற மலைதான். அரிமான் வழங்கும் சாரல் பிரமான், அப்படி அது உலவுகிற அந்த மலையில் பிரமான், பிற விலங்குகளெல்லாம் தோள் தொடு இன நிறை நெஞ்சு அதிர்ந்தாங்கு என்று குமட்டூர் கண்ணனார் சொல்லுவார். அப்படி ஒரு சிங்கம் அந்த மலையில் உலவுகிறது என்கிற செய்தி புரியுமானால் பிரமான், மற்ற விலங்குகளெல்லாம் இன நிறையோடு தங்களின் சுற்றத்தோடு கூட்டமாக இருந்தாலும் நெஞ்சு அதிர்ந்து போகும், அந்த அளவுக்கு அச்சப்படும், அந்த நெஞ்சத்தில் விதிர்த்து போகும் என்று அவர் கூறுவார். அது எண்ணிக்கை சார்ந்ததல்ல, சிங்கத்தின் வலிமை சார்ந்தது. எனவே இந்த பாடல் வரிகள் அன்றைய சேர மன்னர்களினுடைய பெருமையை மட்டும் நமக்கு சொல்லவில்லை, சிங்கத்தை போல வாழுங்கள் என்கிற அறிவுரையையும் நமக்கு தருகிறது. வெறும் கூட்டத்தை நம்பி வாழ்கிறவர்களாக இல்லாமல் தங்கள் சொந்த வலிமையில் நிற்கிறவர்களாக இருக்க வேண்டும். அந்த கம்பீரம் வேண்டும். யார் ஒருவரும் எளிதில் நம்மை குறைத்து மதிப்பிட்டு விட முடியாத அளவுக்கு அந்த பெருந்தகைமை வேண்டும் என்கிற செய்திகளையெல்லாம் நமக்கும் சேர்த்தே இந்த பாடல் வரிகள் சொல்லுகின்றன. அதில் இருக்கிற உவமை, மன்னர்களினுடைய பெருமையை பற்றி சொல்லுகிற போது அவன் சிங்கம் போன்றவன். ஏனென்றால் ஒரு நாட்டுக்கு லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் இருக்கலாம், பல்வேறு விதமான இலக்கிய வாணர்கள் இருக்கலாம், கவிஞர்கள் இருக்கலாம். ஆனால் மன்னர் என்றால் ஒருவர் தான் இருக்க முடியும். ஒரு தேசத்திற்கு ஒரு மன்னன் தான். எனவே ஒரு மன்னன் என்று சொன்னால் அது ஒரு சிங்கம் உலவுகிற காடு போன்றது என்கிற உவமையை பொருத்தி சொல்லுகிறார். அதனாலே தான் மற்ற எந்த விலங்குகளையும் விட சிங்கத்தை சொன்னதற்கு காரணம், சிங்கம் தனியே உலவும், சிங்கம் அச்சமற்று இருக்கும். சிங்கத்தினுடைய வலிமை அதன் உடலிலே மட்டும் இல்லை, அச்சமற்று இருக்கிற அந்த தன்மையிலேயும் இருக்கிறது. அச்சமற்று இருப்பது சிங்கத்தின் வலிமை. சிங்கம் உலவுகிறது என்றாலே அச்சப்படுவது பிற விலங்குகளினுடைய இயல்பு. எனவே இந்த மன்னன் இங்கே இருக்கிறான் என்றால் சுற்றுவட்டாரத்திலே இருக்கிற மன்னர்களெல்லாம் நெஞ்சு அதிர்ந்தாங்கு, நெஞ்சு அதிர்ந்துதான் இருப்பார்கள் என்று சொல்ல வருகிற பாடல் ஒவ்வொருவரை பார்த்தும் இந்த மக்களாட்சி தேசத்தில் நீங்கள் ஒவ்வொருவரும் சிங்கமாக இருக்க வேண்டும். ஒரு சர்வாதிகாரத்தில் முடியாட்சியில் ஒரு மன்னர் தான் இருக்க முடியும். மக்களாட்சியில் நெஞ்சில் உரமிருந்தால், நேர்மை திறமிருந்தால் ஒவ்வொருவரும் சிங்கமாக இருக்க முடியும் என்கிற நம்பிக்கையையும் சேர்த்து தருகிறது இந்த சங்க இலக்கிய வரிகள்.